அனைவருக்கும் வணக்கம். நான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நம்ம இன்று பார்க்க போற போது வாழ்வியல் தாந்திரிக பரிகாரம். இது ஒரு பெரிய தொடரா வரப்போகுது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே தேவை பொருளாதாரம். பண வரவுக்கு என்ன செய்யணும், பண வரவுக்கு என்ன பண்ணா பணம் வரும் அப்படிங்கிறத எல்லாருமே தேடுற ஒரே விஷயம். ஸோ இதுக்காக நான் கொடுக்க போற இந்த வாழ்வியல் தாந்திரிக பரிகாரங்கிறது உங்க வாழ்க்கையில அன்றாட நடக்கும் நிகழ்வுல தான் நான் பரிகாரமா கொடுக்க போறேன். இதுக்காக நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க உண்ணும் உணவிலிருந்து உங்களுக்கு பரிகாரத்தை கொடுக்க போறேன். அது பழமா இருக்கலாம், காயா இருக்கலாம். என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பணம் வரும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த தொடர் பதிவில் கொடுக்க போறேன். இன்னைக்கு பதிவு ஒரு சிம்பிளா ஒரு பதிவு கொடுத்துறேன். ஆனா இதுல கொடுக்க போற மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க போக போற பரிகாரத்துல செய்ய போற பரிகாரத்துல இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமா தேவை. இப்ப ஒரு டைம் சொல்றேன். இந்த டயத்தை ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் 3 மணி 6 நிமிஷம், மாலை 6 மணி 9 நிமிஷம், இரவு 9 மணி 3 நிமிஷம். இந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. இதை உங்க போன்ல அலாரமா செட் பண்ணி வச்சுட்டு பிரபஞ்சத்து மேல முழு நம்பிக்கை வச்சு, உங்க குலதெய்வத்து மேல முழு நம்பிக்கை வச்சு, உங்க இஷ்ட தெய்வத்து மேல முழு நம்பிக்கை வச்சு, எனக்கு பொருளாதாரத்துல பணம் வரும், தடையில்லாத பணம் வருங்கிற நம்பிக்கையோட நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு. 3 மணிக்கு சொல்றப்ப 3 தடவை சொல்லணும், 6 மணிக்கு சொல்றப்ப 6 டைம் சொல்லணும், நைட்டு 9 மணிக்கு சொல்றப்ப 9 டைம் சொல்லணும். இதுதான் இதுல இருக்க முக்கியமான மந்திரம். மந்திரம் நான் கடைசியா சொல்றேன், அடுத்தடுத்து வரப்போற பதிவுகளை சொல்றேன். நீங்க உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து லக்கணம் என்னங்கிறத பாருங்க, லக்கண புள்ளி என்னங்கிறது பாருங்க. எனக்கு இந்த ஜாதக கட்டத்தில் லக்கணம் என்னன்னு தெரியாது, லக்கண புள்ளி என்னன்னு பார்க்க தெரியாது. பக்கத்துல இருக்க ஜோதிடரை பார்த்து உங்க லக்கணம் என்ன, லக்கண புள்ளி என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. இந்த நம்பருக்கு உங்களோட ஜாதக கட்டத்தை அனுப்பி எனக்கு அந்த 2 கட்டம் இருக்கும், 2 கட்டம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு என்ன லக்கணம், லக்கண புள்ளி என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம அடுத்து வாழ்வியல் தாந்திரிக பரிகாரங்கள் ஒவ்வொன்றா எடுக்க போறோம். இதுவரை உண்ணும் உணவுல இருந்து தான் உங்களுக்கு அந்த பரிகாரம். நீங்க இதுக்காக பெருசா எதுவுமே செய்ய போறது இல்லை. நான் கொடுக்குற நேரத்துல நான் சொல்ற காயை சாப்பிடுங்க, நான் சொல்ற பழங்களை சாப்பிடுங்க. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணம் வரவும் சரியா இருக்கும். அதே மாதிரி அடுத்து இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாருமே ஓடுறது என்னன்னா கடன் அடைக்கணும், கடன் வாங்கிட்டோம், இஎம்ஐ அடைக்கணும், இதுக்குதான் போராடி இருக்கோம். அப்ப அந்த பாகத்தை இஎம்ஐ, இந்த கடன், இந்த பிரச்சனை இல்லாம செய்யறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன காயை தான தர்மம் பண்ணணும், என்ன பழங்களை தான தர்மம் பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை வாழ்வியல் தாந்திரிக பரிகாரம். இதை சரியா நீங்க பண்ணீங்கன்னா இது பெரிய பொருள் செலவு கிடையாது. உங்க வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும். நான் எப்பயுமே ஒரு ஏட்டு சுரக்காயவை நான் கொடுக்கறது கிடையாது. என்னோட அனுபவத்துல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நீங்க எனக்கு செய்ய வேண்டியது, இந்த நான் இப்போ கொடுக்க போற மந்திரத்தை பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் அடுத்தடுத்து கொடுக்க போற பதிவுகளுக்குலாம் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த மந்திரம் அவ்வளவு அற்புதமான மந்திரம், அருமையான மந்திரம். இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏகம் அநேகம் அனுதினம் பணம் என்னிடம் வந்தேறும் அப்படின்னு சொல்றேன். ஏகம் அநேகம் அனுதினம் பணம் என்னிடம் வந்தேறும். இந்த மந்திரத்தை மதியம் 3 மணிக்கு 3 டைம் சொல்லணும். மாலை 6 மணி டைம் கொடுத்துருக்கேன். 6 மணி 9 நிமிஷத்துல 6 டைம் சொல்லணும். நைட்டு 9 மணி 3 நிமிஷத்துக்கு 9 டைம் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லணும். நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வண்டியில போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பிரபஞ்சத்தை நினைச்சு எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு மட்டும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கடகடன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் சொல்லணும். இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் சொன்னா மட்டும் தான் அது வேலை செய்யும். அடுத்து கொடுக்க போற பதிவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். அடுத்த பதிவு ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வாழ்வியல் தாந்திரிக பரிகாரங்களுக்கான பதிவுகள் வரும். நான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம்.